உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. அண்ணாமலை சொல்லிடுறாரு, முத்து இவன் ஏதோ ஸ்டடியாக சொல்லிட்டு வந்துட்டான், ஆனால் இதே மாதிரி இருப்பான்னு சொல்ல முடியாது, இவனை கண்காணிச்சுட்டே இரு அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை. அதனால பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ் கிளம்புறாரு ஷோரூமுக்கு. எங்கடா வர? டேய், அப்பா தாண்டா வர சொல்லியிருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் அதெல்லாம் சுதாரிப்பா இருப்பேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையிடுறாரு. அதுக்கப்புறம் ஆனாலும் அப்பா சொன்னதை மீறாமல் மனோஜுக்கு தெரியாமலே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா முத்து போகிறது நல்லதாக போச்சு. ரோகிணி வருதுங்க. அங்கே கரெக்டாக வாசல் நிற்கிறாரு. எங்கே வர்ற அப்படின்னு முத்து கேட்க, நான் ஷோரூமுக்கு வரேன். எதுக்கு ஷோரூமுக்கு? என்னத்துக்கு ஷோரூமுக்கு? நான் கடைக்கு ஜாமான் வாங்க வரேன். ரோகிணிங்கிற பேருக்குலாம் இங்கே கடையில் ஜாமான் இல்லை அப்படின்னு முத்து சொல்ல, நான் கல்யாணிங்கிற பேருக்கும் இல்லை, போம்மா அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கவங்களாம் பார்க்க, என்ன பார்க்குறீங்க, நான் இங்கே ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு முத்து சொல்ல, எங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி திரும்பிக்கிறாங்க. மனோஜ் அங்கேருந்து பார்க்குறாரா, வேகமாக வரப்போகிறாரு. மனோஜ், நீ அங்கேயே இரு, இங்கே ஒன்றும் வர தேவையில்லை. இல்லை என்ன இங்கே ஏன்டா வர்ற அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாரு. ஏய், இங்கே வந்த அப்படின்னு கத்த. அப்புறமா டே அப்படின்னு முத்து சொல்ல, இல்லை முத்து, நீ எதுக்கு இங்கே வர, நான் பார்த்துக்கிறேன், நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை பார்க்குறாங்க. என்ன பார்லரம்மா, எப்படியாவது இவனை வந்து ஏதாவது வலையில் சிக்க வைக்கணும்னு பார்க்குறீல்ல, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, பார்க்கலாம் முத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்ப. எவ்வளோ நேரம் நீ அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க முடியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுது. ஐயப்பா, டே மனோஜ் பார்த்துருடா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சவாரி வருது, கிளம்பி போகிறாங்க. இங்கே பாருங்கள், ரோஹிணி கல்யாணி யார் வந்தாலும் உள்ளுக்க விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. என்னங்க ஓனரம்மாவை தெரியாதா அப்படின்னு அந்த வாட்ச்மேன் சொல்ல, ஹலோ, இனிமேல் இது ஓனரம்மா இல்லை, இது டைவர்ஸ் அம்மா அப்படிங்கிறாங்க. ஓகே சார் அப்படின்றாங்க. அந்த அம்மா என்ன வேணாலும் நாடகம் ஆடும், உள்ளுக்க விட்டுறாதீங்கன்னு முத்து சொல்லிட்டு தாங்க போகிறாரு. அடுத்து பார்த்தா சவாரிக்கும் போயிடறாங்க. மீனா ஃபோன் பண்ணுறாங்க. கரெக்டாக இங்கே நிற்கிற இடத்த சொல்கிறாங்க. நானும் அங்கே தான் நிற்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேச, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக பேசுனீங்க குரலில் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அட ஏன் கேட்குற மீனா, இவனோட பெரிய தொல்லையாக இருக்குது, அந்த பார்லரமாக சரியான ஆளாக இருக்குது, கரெக்டாக ஷோரூமுக்கு வருது, பார்த்தீங்களா அதான் மாமா சொன்னது சரியாக போச்சு, அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம குழப்பையும் பார்க்கணுமே மீனா அப்படின்னு சொல்லையில் என்ன பண்ணலாம் அப்படிங்கல. அப்புறம் தான் மீனா ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன அப்படிங்கல, நேற்று அந்த பொண்ணு பார்க்க போனாங்களோ, அந்த பொண்ணு வந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாரு. கடைசியில் அது தங்கச்சி முறையா, என்ன சொல்கிறீங்க? ஆமாம் அப்படிங்கல. கரெக்டாக அந்த பொண்ணு அங்கேயும் வருதுங்க. அந்த பொண்ணு கரெக்டாக வருதுங்க. ஹாய் அண்ணா, ஹாய் அண்ணி அப்படின்னு சொல்ல பார்க்குறாங்க. என்னங்க, யாருங்க இந்த பொண்ணு தாமா அது அப்படின்னு மீனாட்ட சொல்கிறாரு முத்து. அந்த பொண்ணுனா, ஓ பொண்ணு பார்க்க போனதா? ஆமாம் அண்ணா, அண்ணி சூப்பராக இருக்காங்க அப்படிங்கிற. சரிம்மா, இந்த பக்கம் எங்கே? அதுவாண்ணா, நான் இதோ இந்த கடைக்கு வந்தேன், ஷாப்பிங் பண்ண வந்தேன், உங்களை பார்த்தேன், அண்ணா நிற்கிறாருன்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா, என்ன வாங்க வந்த? ஒன்றும் வாங்கவில்லை, சும்மா ஒரு சின்ன சின்ன பொருட்கள். வேலை என்ன இருக்குது? வேறு வேலையே இல்லை, வேலை ஏதாவது கிடைச்சா பார்க்கலாம் அப்படிங்கல. மீனா ஒரு யோசனை தோடுறாங்க. ஏங்க இங்கே வாங்க அப்படிங்கல. ஹலோ, நானும் நிற்கிறேன், என்ன எப்படி ஏன் தனியாக பேச போகிறீங்க? குசுலாம் பேச வேணாம், ஏன் முன்னாடியே பேசுங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டே ஒரு ஆள் வேணும்னு சொன்னீங்களே, இந்த பொண்ணுக்கு வேலை கேட்குதுல்ல, இந்த பொண்ணே வேலைக்கு சேர்த்துக்கலாம்ல அப்படின்னு சொன்னோன்னா முத்து பார்க்குறாரு. ஆமாம்ல அப்படின்ட்டு, என்ன வேலை இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, இல்லை ஒன்றும் இல்லை, என் அண்ணன் இருக்கானே, மனோஜ் அண்ணா என்னை கூட பொண்ணு பார்க்க வந்தார், அவர் தானே? அட ஆமாம்மா, என்னைய விட நீ முந்திரியே அப்படின்னு முத்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்கள் என்னன்னா அப்படிங்கல. இந்த மாதிரி அங்கே அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும், இன்னும் அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் டைவர்ஸ் ஆகலை, அது சும்மா வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது, அதனால் நீ கூட இருந்து பார்த்துக்குவியாம்மா அப்படின்னு கேட்கல. அண்ணன் சொன்னால் தங்கச்சி தட்டுவேனா என்ன, கண்டிப்பாக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறேன். ஆனால் ஒன்று, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படிங்கல. உண்மையா? என்ன உண்மை? அதான் மாமா, நான் ஒரு உண்மை சொல்லணும் மாமா அப்படின்னு சொல்ல. என்னது மாமாவா? ஆமாம் மாமா. என்ன ஆமாக்கா அப்படின்னு மீனா பார்த்து சொல்ல. என்னம்மா அண்ணன்னு சொன்னால் இப்போ மாமாங்கிற? ஆமாம், அவரோட தம்பி எனக்கு மாமா தானே வேணும், அவரும் எனக்கு மாமான்னா என்னம்மா அண்ணங்கிற இப்போ மாமாங்கிற? ஐயோ, உங்களுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லணும், அதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு ஒரு இடத்துல போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, இங்கே பொண்ணு பார்க்க வந்த வரைக்கும் எல்லாமே உண்மைதாங்க, டைவர்ஸ் ஆகலை அப்படின்னு தெரிஞ்ச கையோட உண்மையிலே எங்கள் தாத்தாவுக்கும் அவங்க பாட்டி இருக்காங்க இல்லையா, விஜயாவோட பாட்டி, அவங்க எல்லாம் உறவு முறையாக கூட்டி கழிச்சு பார்த்தா மனோஜ் எனக்கு அத்தை பையன் தான் வேணும், ஆனால் எங்கள் தாத்தா இருந்துட்டு டைவர்ஸ் ஆகாத பிள்ளைய எப்படி கட்டி வைக்க பார்க்குறீன்னு அடுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு, விடுவேனா என்ன அடப்பாவியலா, என் மனோஜ் நானும் நல்லா ஒன்று சேர்ந்துருப்போம், எனக்கு உண்மையிலே மனோஜை பிடிச்சிக்கிடுச்சுங்க அப்படிங்கிற முத்து மீனா பார்த்துக்கிறாங்க. இவனை பாரு, எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அப்படின்னு முறைக்க, சரி எனக்கு ஒன்றை பிடிச்சா போதும், உனக்கு என்ன பிடிச்சா போதும், நான் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி முத்து ஜாடியிலே சொல்ல. என்ன அண்ணே, ஏச்சே இனிமேல் அண்ணன் சொல்லக்கூடாது, என்ன மாமா அக்கா என்ன முறைக்கிறாங்களா அப்படின்னு சொல்ல. அது ஒன்றும் இல்லைம்மா, நீ சொல்லுமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இனிமேல் நான் விடுவேனா என்ன அப்படின்னு தான் நானே நேரம் வந்து உங்கள்கிட்டலாம் பேசலாம் பழகலான்னு வந்தேன், இருந்தாலும் உங்களை கொஞ்சம் விளையாண்டு பார்க்கணும், கொஞ்சம் சீண்டி பார்க்கணும்னு அண்ணான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்பா ஆக மொத்தம் நீ எனக்கு அத்தை பொண்ணா முறை பொண்ணா? ஆமாம் அப்படிங்கல.
உங்களுக்கு இல்லை மனோஜுக்கு அப்படின்னு மீனா சொன்னோன்னா கோவத்தை ரசிக்கிறாரு முத்து. ஏய் மனோஜுக்கு முறை பொண்ணா எனக்கு தானம்மா முறை பொண்ணு, முறைக்கிற பொண்ணு அடிச்சேன்னு வைங்களேன் அப்படிங்கிறாங்க. ஓகே அக்கா கூல் கூல், எனக்கு மனோஜ் மட்டும்தான் எனக்கு வேணும், உங்கள் மாமா உங்களுக்கு தான் அப்படிங்கிறாங்க. சரிம்மா இப்போ நீ வேலைக்கு வரியா? நான் வர்றேன், அவள் என்ன பண்ணிடுவா என்னென்ன பண்ணிடுவா நான் பார்த்துறேன், ரோகிணியா நான் பார்த்துருவோம். அப்பா இப்படி ஒரு ஆளை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், சூப்பர்மா தங்கச்சி அப்படின்னு கை கொடுக்க, மாமா ஓகே ஓகே இனிமேல் தங்கச்சினே கூப்பிட்டு போகிறேனேம்மா, ஸ்ருதி என்ன அப்படி தான் நினைக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே நான் அண்ணனே கூப்பிட்டு போகிறேன் போதுமா, அவரை மட்டும் மாமான்னு கூப்பிட்டுக்கிறேன். ஓகே ஓகே அப்போ மனோஜ்கிட்ட சொல்லலாம். அதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல வேணாம், அவர் கூட கொஞ்சம் நான் பழகணும். ஏம்மா லவ்வராக பழகினா கூட என்னன்னு சொல்லுவான் பேசுவான், அண்ணன்னு சொன்னால் உன்னை விட்டு எட்டி எட்டி போவானேம்மா. சரிங்க நான் ஒரு 2 நாள் அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூட்டிகிட்டு போகிறாங்க. மனோஜ் என்ன பண்ணுறாரு, முத்து வர பார்த்துட்டு வாடா என்னடா அப்படிங்கல, டேய் உன்னை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டேன்டா. ஆளா யார் அப்படிங்கல, வாம்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அது வருது, பார்த்தோன்னு அப்படி ஒரு சந்தோஷம். அப்புறமா தங்கச்சின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சோகமாயிடுறாரு. பாத்தியா பாவம், உன்னை நினச்சா அவ்வளோ பூ பூக்குது அவனுக்கு, நீ உண்மையை சொல்லேம்மா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா ஐயோ அண்ணாங்கிறாளே, அண்ணா இனிமே உங்களை பார்த்துக்கிறது ஏன் வேலை, மற்றபடி எல்லா கணக்கு வேலைக்கையும் நான் பார்ப்பேன்னா கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாகிறாங்க. அதுக்கப்புறம் டேய் மனோஜ் உனக்கு நல்லதே நடக்கும், நீ கவலைப்படாதடா அப்படின்னு முத்து சொல்லிட்டு போக, முத்து சொன்னால் ஒன்று கரெக்டாக நடக்கும், நல்லதே நடக்கும்னா இந்த பிள்ளை என்னை கட்டி வைக்க பார்க்குறானா, தங்கச்சியாக இருந்தால் என்ன அப்படின்னு நினைக்கிறானோ, பரவாயில்ல தங்கச்சினா என்ன 1 விட்ட 3 விட்ட எத்தையோ தங்கச்சின்னு பேருக்கு சொல்கிறாங்க, அவங்க சொல்லாமல் இருந்தால் அந்த தாத்தா இந்நேரம் உயிரோடு இல்லாமல் இருந்தா இவன் எனக்கு தங்கச்சின்னு சொல்லாம போயிருப்பாரு அப்படின்னு இவன் மனசை மாற்ற பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. டே என்னங்கடா தங்கச்சிடா அப்படின்னு தாங்க தோணுது. அடுத்து பார்த்தா இவங்க முத்து வந்து நம்பிக்கையாக விட்டுட்டு போயிடுறாரு. பார்த்துக்கம்மா இன்னையிலேருந்து நீ வேலையை பொறுப்பாக பார்த்துக்க, ஓ மாமா பத்திரமா பார்த்துக்க வேண்டியது ஓம் பொறுப்பு, கவலையை விடுங்க ப்ரோ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இவங்க போன கையோட எப்படா வரணும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்த ரோகிணி உள்ளக்க வருதுங்க. உள்ளக்க வந்தோன்னே எந்த ஆள் தானா கரெக்டாக வாட்ச் வந்துட்டு நீ வரக்கூடாதுமா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் போய் தீரணும், அவருக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்கு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஓ காசு கொடுக்க வேண்டியிருக்கா போங்க அப்படின்றாரு. கரெக்டாக முத்து சொல்லி தானே போனார், ஏதாவது சாக்கிட்டு உள்ளார வருவான்னு அது நினப்பு வருது. அம்மா நீ காசு கொடுக்குறா ஏன்ட்ட கொடுமா அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இல்லை நான் அவர்கிட்ட நேராக கொடுக்கணும் சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாங்க. பார்த்தா மனோஜ் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரா. யார் நீங்கள் அப்படின்னு கேட்கல. யாரா, இந்த ஓனருமா, இந்த கம்பெனியோட ஓனர் அப்படின்னு சொல்ல, நீங்கள் இந்த ஷோரூமுக்கு ஓனரா? ஆமாம். யார்? அப்புறம் மனோஜ் யார்? அவர் என்னோட ஹஸ்பண்டு. இங்கே பாருங்கள் உங்கள் கேஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு டைவர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கு, அப்புறம் வந்து ஏன் சும்மா தொந்தரவு பண்ணுறீங்க அப்படிங்கல. நீ யாருமா அப்படிங்கிறாங்க. நான் இங்கே புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. வேலைக்கு சேர்ந்த உனக்கே இம்பிட்டுருந்தா இந்த தான் உருவாக்குனதே நான் தான். எப்படி உருவாக்குனீங்க, உங்கள் சொந்த காசை போட்டு உருவாக்குனீங்களா என்ன? ஏன்னா எல்லா விஷயத்தையும் இந்த பிள்ளை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுங்க. அம்மா கொக்கு மக்குன்னு தான் சொல்லணும், கொக்கு மக்கா கொக்கா மக்கா அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்தா வாய் வளருங்க, சாரிங்க பொறுத்துக்கங்க. அப்புறமா அந்த பொண்ணு பார்க்குது, இங்கே பார் எங்கள் சார் எங்கள் ஓனர், அவரை நீ என்ன தாண்டி நீ பார்க்க முடியாது, நான் போவேண்டி பாப்பேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக போகுதுங்க. ரோஹிணி பிடிச்சி இழுத்து என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன், மீறி போயிட்டுருக்க, எங்கள் அண்ணாவை நீ பார்த்துட முடியுமா அப்படின்னு சொல்லல. ரோஹிணி அப்படின்னு நிற்கிது. அண்ணாவா அப்படின்னு பலார்னு ஒரு அரை குட்டுக்குது பாருங்க ரோஹிணிக்கு. அந்த புள்ள கொடுத்தோன்னே ஆடி போகிறாங்க. அப்போ தான் பார்க்குது அண்ணாங்கிறாளே, அண்ணான்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் பேசாமல் போயிருப்பேனே, இவளுக்கும் அவருக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குமோன்னு பயந்தில் நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு ரோஹிணி பார்க்குது. கண்ணத்தை தடவிட்டேன். அப்போ அவரை பார்க்க முடியாதா, பார்க்க நடி, ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, கிளம்புடி அப்படிங்கிற. மனோஜ் அங்கேயும் தூரந்து பார்க்குறாரு. குட்டுப்புல அவருக்கு அடி கண்ணம் பழுக்குது. அட்டே அப்பா சரியான ஆளாக இருப்ப போல இருக்கே, சூப்பர் முத்து, நீ பண்ணதுலே காரியம் தாண்டா, நல்ல காரியம், நல்ல ஆளை வேலைக்கு விட்டு போயிருக்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி பார்க்குது, மனோஜ் அடுத்த ஆளை விட்டு என்னை அடிக்க வைக்கிறீல, இதுக்கும் நீ வந்து என்ன மன்னிப்பு கேட்ப, அதுவும் எப்போ எந்த மாதிரி சூழ்நிலை, நம்ம 2 பேரும் தனியாக பூ அலங்காரம் பண்ண கட்டில் 2 பேரும் ஒன்றா இருக்கையில் அப்போ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பேன் பாடி அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு வெளியில் இழுத்தாந்து விடுறாங்க. ரோஹிணி அப்படி கண்ணத்தை தடவிட்டே போகுது. மனோஜ் வந்து கை கொடுங்கன்னு கை கொடுக்க இந்த பொண்ணு பார்க்குது. ஏன் எதுக்கு? இல்லை சரியான வீர சாகசம் செஞ்சீங்க, அடிச்ச வரைக்கும் சந்தோஷம், நாங்களாம் பேசினா போகவே மாட்டா தெரியுமா அப்படிங்கிறாங்க. எந்த இடத்துல என்னன்னு இருக்குன்னு நடந்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் அண்ணா அப்படிங்கிறாங்க. ஐயோ இந்த அண்ணாங்கிறத விடேம்மா அப்படிங்கிறாங்க. சிரிக்கிறாங்க. அடுத்து வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மான்னு கூப்பிட்டு வச்சு இங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. விஜயா பார்க்குது. அப்படியா, அவளை வேலைக்கு சேர்த்து விட்டுங்களா, ஏன்டா இதெல்லாம் அப்படிங்கலாம், அவள் வந்து நல்லதா போச்சுமா, ரோஹிணிக்கு கொடுத்தா பாருங்க ஒரு குடுப்பு அப்படிங்கிற. முத்து இருந்துட்டு சூப்பர்ரா, இந்த ஐடியா கொடுத்தது மீனா தான், ஆக மொத்தம் எல்லாமே மீனாவால் தான் நல்லது நடக்குதா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஆக மொத்தம் எல்லாம் அவளையே தூக்கி வச்சிருங்க, வீட்டில் என்ன நல்லது நடந்தாலும் அவதான் அப்படின்னு சொல்ல, என்ன விஜயா வீட்டில் எது நடந்தாலும் கெட்டது நடந்துட்டா மீனா தான் காரணம், அந்த பூக்காரி தான் காரணம் மட்டும் நீ சொல்ற, அப்போ நான் சொல்ல மாட்டேனா, நான் சொல்றது உண்மையிலே நல்லது நடந்ததை சொல்கிறேன், ஆனால் நீ ஏதாவது எங்கேயாவது நடந்தா மீனாவை முடிச்சு போடுறீல்ல அப்படிங்கிறாரு. அண்ணாமலை சொன்ன
வார்த்தையோட விஜயா முறைக்குது. மனோஜை ஒத்துக்கிறாரு. அம்மா நீ இதை ஒத்துக்கிட்டு ஆகணும். மீனா சொன்ன ஐடியா நல்ல ஐடியாம்மா. அந்த பொண்ணு நல்ல அப்படியே பாடி போல்டாக இருக்குதுமா அப்படிங்கிறாங்க. முத்து பார்க்குறாங்க. செஞ்சதை விட்டுட்டு எதை ரசிக்கிறான் பாரு. அந்த பொண்ணு எவ்வளோ வீர சாகசம் பண்ணியிருக்கு. இனிமேல் அந்த பார்லர் வந்தால் அந்த பொண்ணு கொடுத்து தான் கலட்ட போகுது அப்படின்னு சொல்ல ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சு அண்ணா நடந்ததை சொன்னாரா? சொன்னாம்மா ஸ்பீக்கரில் போடுறாங்க. இனிமேல் அந்த பார்லரம்மா என்கிட்ட விட்டுருங்க. அவள் பம்பை பிச்சுட்டு ஓரளவுக்கு நான் பண்ணுறேன். மாமா மாமா நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்ல உடனே பார்க்குறாங்க. என்னது மாமாவா? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, எல்லாரும் ஸ்பீக்கரில் இருக்கோம், ஃபோனை வைக்கிறியா அப்படின்னு முத்து கட் பண்ணுறாங்க. என்னடா அந்த பொண்ணு மாமாங்குது. மனோஜுக்கு சந்தோஷம் தாங்கலை, தன்னை மாமாங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃப்ரெண்ட் இப்படியும் போக வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.